ஹலோ கைஸ், பேக் டு சேனல். இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஆலன்ஸ் சேலஞ்ச் ஈவெண்ட்டில் 11th சேலஞ்ச் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 11th சேலஞ்ச் வந்து 4-4-2 ஃபார்மேஷன். இந்த சேலஞ்ச் தான் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதான் என்ன பிளான் சொல்லிக்கிறேன். லெஃப்ட் சைடு உள்ள ஃப்ளாக் கிட்ட வந்து ஒரு பார்பின் கேக்கரை டிப்ளாய் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு உள்ள ஃப்ளாக் கிட்ட வந்து ஒரு பார்பின் கேக்கரை டிப்ளாய் பண்ணிக்கோங்க. இந்த 2 கேனன் கிளியர் ஆனோடனே இந்த கிளான் கஸ்ஸில் வந்து கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் என்ன செய்யணும்னா ஜெயின் த்ரோவரை வந்து டவுன்ஹால் கிட்ட டிப்ளாய் பண்ணிக்கோங்க. ஜெயின் த்ரோவர் வந்து இந்த கிராண்ட் வார்டனை கிளியர் பண்ணிடும். அதுக்கப்புறம் இந்த 2 கேனனு அந்த கிளான் கஸ்ஸில் கிளியர் பண்ணிவிட்டு அந்த பார்பின் கேக்கர் இந்த ஹீரோஸ் கிட்ட வரும்போது கிங்கை வந்து டிப்ளாய் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலே கார்ட் ஸ்பெல்லை வந்து ஒரு 3 ஹீரோஸ் மேலே யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிச்சம் 2 பார்பரின் கேக்கரை வந்து ரைட் சைடில் இங்கே ஒன்று டிப்ளாய் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் உள்ள இந்த பக்கம் ஒன்று டிப்ளாய் பண்ணிக்கோங்க. அது இந்த 2 கேனன் கிளியர் பண்ணிடும். கிங்கு ஒவ்வொரு இந்த ஆர்மி கேம்ப்பு இதெல்லாம் கிளியர் பண்ண ஆட்டோமேட்டிக்காக கிங்கு வந்து ஹீல் ஆகிட்டே வரும். அதனால் ஒன்றும் அவ்வளோவாலாம் ப்ராப்ளம்லாம் இருக்காது. ஸோ மிச்சம் 3 கார்ட் ஸ்பெல் இருக்கும், அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் பிளானு. இப்போ அட்டாக்குள்ளே போயிடலாம். வாங்க அட்டாக்குள்ளே போயிடலாம். லெஃப்ட் சைடில் ஒரு பார்பின் கேக்கரு, ரைட் சைடில் ஒரு பார்பின் கேக்கரு, அந்த பக்கம் ஜெயின் த்ரோவர். லெஃப்ட் சைடில் உள்ள கேனன் கிளியரு, ரைட் சைடில் உள்ள கேனன் கிளியரு. ஜெயின் த்ரோவர் வந்து இந்த கிராண்ட் வார்டனை கிளியர் பண்ணிடுச்சு. இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பார்பின் கேக்கர் வந்து இந்த கிளான் கஸ்ஸில் தான் வந்து உடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உடைச்சதுக்கப்புறம் கிட்ட வரணும். இந்த ஹீரோஸ் கிட்ட வரும்போது இங்கே டிப்ளாய் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலே 3 கார்ட் ஸ்பெல் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இங்கிட்ட ஒரு பார்பின் கேக்கரு, இங்கிட்ட ஒரு பார்பின் கேக்கரு. கார்ட் ஸ்பெல் யூஸ் பண்ணுறேன். இப்போ கிங்கோட எபிலிட்டி யூஸ் பண்ணுறேன். ஆர்மி கேம்பை உடைக்க கிங் வந்து ஹீல் ஆகிட்டே வரும். அதனால் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ம் 48 செகண்ட்ஸில் 3 ஸ்டார் எடுத்தாச்சு. இந்த சேலஞ்சு ஈஸியாக வந்திருக்கு. அடுத்த சேலஞ்சு தான் 12th சேலஞ்ச் வந்து த இம்பாசிபிள் ஃபைனல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் சேலஞ்சு 2 டேஸ்க்கு அப்புறம் வரும். ஸோ அடுத்த சேலஞ்சில் சந்திக்கலாம் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ்.